ஹாய் guys. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டேசியோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். டேசி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசனல் வெரைட்டியா இல்லை அன்சீசனல் வெரைட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த 3 கலர்ஸும் நம்மகிட்ட சேல் பிளான்ஸும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இது நம்ம பாட்டில் மாற்றி வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 months ஆயிடுச்சுங்க. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பாருங்கள். சாப்லிங்ஸ் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சாப்லிங்ஸாகவும் தனியாக செப்பரேட் பண்ணியும் பிளான்டிங் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்டடாக வந்துடும். நீங்கள் ஒரு கலருக்கு ஒரு பிளான்ட் வாங்கினா போதுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்தும் நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஈஸி ப்ராபகேஷனும் கூடங்க. நீங்களே நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளவர் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இதே இந்த மாதிரி கீழேயோட நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சால் சிக்கேச்சில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக நிறைய ஃப்ளவர் பஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க இதோட டிப்ஸு. ஸோ இதுக்கு நீங்கள் எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட், அப்படி இல்லைனா டிஏபி. ஸோ இது மட்டும் கொடுங்க. மற்றபடி வேறு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரிங் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் எப்பயுமே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பஞ்ச் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் பூக்கிற வதிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வரைக்குமே ஃப்ளவர்ஸ் வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அது ஃபுல் பஞ்சும் பூத்து முடிக்கிற வதிய ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. ஒரு சூப்பரான டிப்ஸ் இல்லையா?